அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சிந்தனை கிறுக்கன். ஓயாத உழைப்பு, ஓடிக்கொண்டே இருக்கும் வாழ்க்கை, இடையில் கொஞ்சம் சோர்வு. இப்படி தத்தளிக்கும் உங்கள் மனதிற்கு ஒரு பிடி நம்பிக்கையை தந்து உங்கள் சிந்தனையை செதுக்க பிறந்ததே இந்த தளம். இன்று நாம் பேசப்போகும் விஷயம் உங்கள் கையில் இருக்கும் மிகச்சிறந்த ஆயுதத்தை பற்றி. ஆயுதம் என்றதும் உங்கள் நினைவுக்கு வருவது எது? கூர்மையான வாளா அல்லது நவீன துப்பாக்கிகளா? மாபெரும் ராஜதந்திரி சாணக்கியர் சொல்கிறார், இவை எதையும் விட கூர்மையானது, எவராலும் திருட முடியாதது, எக்காலத்திலும் உங்களை கைவிடாதது ஒன்று இருக்கிறது என்றால் அது உங்கள் அறிவு மட்டுமே. வாருங்கள், இன்று நம் மனதை அந்த அறிவின் ஒளியால் புதுப்பிப்போம். நண்பர்களே, ஒரு மனிதனின் பலம் அவனது புஜங்களில் இல்லை, அவனது புத்தியில் இருக்கிறது. இதை புரிய வைக்க சாணக்கியர் ஒரு தத்துவத்தை சொல்கிறார். சிங்கம் காட்டின் ராஜா, அதற்கு அபாரமான உடல் வலிமை உண்டு. ஆனால் ஒரு சிறிய முயல் தனது அறிவை பயன்படுத்தி அந்த சிங்கத்தையே கிணற்றுக்குள் விழச் செய்ய முடியும் என்றால் அங்கே வென்றது உடல் வலிமையா அல்லது அறிவு வலிமையா? சாணக்கியர் தனது நீதி சாஸ்திரத்தில் ஒரு விஷயத்தை தெளிவாக குறிப்பிடுகிறார். அறிவுள்ளவனுக்கு ஏது பயம்? கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. உங்களிடம் இருக்கும் பணத்தை யாராவது பறிக்கலாம், உங்கள் பதவியை திருடலாம், ஏன் உங்கள் உறவுகள் கூட உங்களை விட்டு பிரியலாம். ஆனால் உங்கள் மூளைக்குள் இருக்கும் அறிவை யாராலும் தொடக்கூட முடியாது. துன்பம் வரும்போது கலங்கிப்போய் உட்காருவது பலவீனமானவர்களின் குணம். ஆனால் அந்த துன்பத்தையே ஒரு வாய்ப்பாக மாற்றி அதிலிருந்து வெளியேற வழி தேடுவதுதான் அறிவுள்ளவர்களின் குணம். சாணக்கியரின் அறிவு மட்டும் இல்லை என்றால் ஒரு சாதாரண சந்திரகுப்தனால் மாபெரும் நந்த வம்சத்தை வீழ்த்தி மௌரிய பேரரசை நிறுவியிருக்க முடியுமா? தந்திரமும் அறிவும் சேர்ந்தால் அரியணையும் உங்கள் காலடியில் வரும் என்பதுதான் வரலாறு சொல்லும் பாடம். இதற்கு ஒரு சிறந்த உதாரணத்தை சொல்கிறேன், கேளுங்கள். ஒரு ஊரில் 2 சிற்பிகள் இருந்தார்கள். ஒருவன் மிகவும் பலசாலி, பாறைகளை மிக வேகமாக உடைப்பான். இன்னொருவன் மெலிந்தவன், ஆனால் நுணுக்கமான அறிவுடையவன். அரசன் ஒரு போட்டி வைத்தார். யார் ஒரு வாரத்தில் மிக அழகான சிலையை செதுக்குகிறார்களோ அவர்களுக்கு பொற்காசுகள். பலசாலி சிற்பி இரவு பகலாக பாறையை ஓங்கி ஓங்கி அடித்தான். ஆனால் அறிவுடைய சிற்பியோ முதலில் அந்த பாறையின் தன்மையை ஆராய்ந்தான். எங்கே தட்டினால் பாறை உடையாமல் செதுக்க முடியும் என்று யோசித்தான். நண்பர்களே, உங்கள் கையில் செல்வம் இல்லாமல் இருக்கலாம், ஆதரவு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் அறிவு உங்கள் கையில் இருக்கும் வரை நீங்கள் ஒருபோதும் அனாதை இல்லை. சாணக்கியர் சொன்னது போல அறிவை ஆயுதமாக ஏந்துங்கள். அது உங்களை எல்லா சோதனைகளிலிருந்தும் மீட்டெடுக்கும். புத்தகங்களை வாசியுங்கள், புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் அறிவை தொடர்ந்து கூர்மைப்படுத்திக் கொண்டே இருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மீண்டும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நினைவில் கொள்ளுங்கள், சிந்தனை மாறினால் வாழ்க்கை மாறும். நன்றி, வணக்கம். இது உங்கள் சிந்தனை கிறுக்கன்.